இது உண்மையிலேயே ஆர்மி வாழ்க்கையின் ஒரு பகுதியா? இன்று இதை பற்றி மெதுவாக பேசப் போவதில்லை. தெளிவாகவும் நேர்மையாகவும் அந்த யூனிஃபார்முக்கு முழு மரியாதையுடன் இதை விளக்கப் போகிறேன். நீங்கள் எப்போதாவது யாராவது இப்படி சொல்வதை கேட்டிருக்கலாம். அது உண்மையா அல்லது தலைமுறைகளாக பரவி வந்த ஒரு கதையா? இதை வரலாறு, கலாச்சாரம் மற்றும் உண்மை கண்காணிப்பின் அடிப்படையில் புரிந்து கொள்வோம். ஆர்மி கலாச்சாரத்துடன் மதுபானம் எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள 200 ஆண்டுகளுக்கு முன் இருந்த பிரிட்டிஷ் இந்திய ஆர்மி காலத்திற்கு திரும்பி பார்க்க வேண்டும். அதில் ஃபார்மலான டின்னர்ஸ், டோஸ்ட், நீண்ட பயணத்துக்கு பிறகு விஸ்கி, இவை எல்லாம் இருந்தது. இது வெறும் குடிப்பது மட்டுமல்ல, அது ஒரு ஒழுக்கமான கொண்டாட்டம். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது இந்திய ராணுவம் ஆயுதங்களையும் படைத்தளங்களையும் மட்டுமல்ல, அந்த பாரம்பரியங்களையும் எடுத்துக்கொண்டது. ஆபீசர்ஸ் மெஸ், டோஸ்ட் கல்ச்சர், ஃபார்மல் ஈவினிங்ஸ், இவை அனைத்தும் தொடர்ந்தன. இதிலிருந்து இந்திய தன்மையுடன் கூடிய ஒரு புதிய கலாச்சாரம் வளர்ந்தது. இப்பொழுது முக்கியமான காரணத்தை பார்ப்போம். ஏன் இது தொடர்ந்தது? ஆர்மி வாழ்க்கை காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5 மணிக்கு முடியும் வேலை அல்ல. நீங்கள் உங்கள் யூனிட்டுடன் ஒன்றாக வாழ்வது, ஒன்றாக பயிற்சி பெறுவது, ஒன்றாக போராடுவது, சில நேரங்களில் இழப்பையும் சந்திப்பீர்கள். அந்த சூழலில் ஆபீசர்ஸ் மெஸ் மற்றும் ஜேசிஓ கேதரிங்ஸ் வெறும் சமூக நிகழ்ச்சிகள் அல்ல, அவை நம்பிக்கை உருவாகும் இடங்கள். அங்கு ரேங்கை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மனிதம் முன்னிலைக்கு வருகிறது. ஒரு கடினமான பயிற்சிக்கு பிறகு ஒரு பிரேக் விஸ்கி என்பது குடிப்பதற்காக மட்டுமல்ல, அது ஒன்றாக அமர்ந்து சிரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது. இப்பொழுது சியாச்சன், லடாக் போன்ற இடங்களை பார்ப்போம். 40 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் குளிர்நிலைகளில் வீரர்கள் சிறிய அளவில் மதுபானத்தை பயன்படுத்துகிறார்கள். அது வெப்பத்திற்காகவும் தனிமையில் மன அமைதிக்காகவும் உதவுகிறது. இது மருத்துவ ரீதியாக சரியானதா? அதை பற்றி வல்லுநர்கள் விவாதிக்கலாம். ஆனால் குடும்பத்திலிருந்து, சமூகத்திலிருந்து முழுமையாக தனிமையில் இருக்கும் சூழலில் சிலருக்கு இது ஒரு நடைமுறையாக மாறியது. இது கட்டாயம் அல்ல, இது உண்மை மட்டுமே. இந்திய ராணுவத்தின் ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டும் தனித்துவமான வரலாறும் ஆன்மாவும் கொண்டது. ரைசிங் டே, கேலண்ட்ரி அவார்டு விழாக்கள், பதவி உயர்வு, ஆல் திஸ் இன்க்ளூட்ஸ் டோஸ்ட். அந்த டோஸ்ட் ரெஜிமெண்டிற்காக, நாட்டிற்காக, திரும்பி வராத வீரர்களுக்காக. இவை சுகவிலாச தருணங்கள் அல்ல, இவை நினைவு, மரியாதை, பெருமை. இப்பொழுது மிக முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்திய ராணுவத்தில் குடிப்பது கட்டாயம் இல்லை, முற்றிலும் இல்லவே இல்லை. ஆயிரக்கணக்கான அதிகாரிகளும் வீரர்களும் குடிக்கவில்லை. அவர்களுக்கு முழு மரியாதை உண்டு. எந்த அழுத்தமும் இல்லை, எந்த தீர்ப்பும் இல்லை, கேரியர் பாதிப்பு எதுவுமே கிடையாது. விதிகள் மிகவும் கடுமையானவை. டியூட்டியில் குடிப்பது இல்லை, ஒருபொழுதும் இல்லை. ஆபரேஷனல் ரெடினஸ்க்கு எந்த சலுகையும் இல்லை. ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு எப்பொழுதுமே 0 டாலரன்ஸ். இன்றைய இந்திய ராணுவம் ஃபிட்னஸ், மென்டல் ஹெல்த் மற்றும் ரெஸ்பான்சிபிள் லிவிங் மீது அதிக கவனம் செலுத்துகிறது. இந்த கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது, அது நல்ல விஷயம். ஆக ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில், இது ஒரு பாரம்பரியமா? ஓரளவு வரலாறு மற்றும் விழாக்களால் உருவானது. இது ஒரு கதையானு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது முழுக்க உண்மை. இது கட்டாயமானு கேட்டீங்கன்னா முற்றிலும் இல்லவே இல்லை. இந்திய ராணுவத்தை வரையறுப்பது தைரியம், ஒழுக்கம், தியாகம். எஸ்எஸ்பி ஆஸ்பிரன்ஸ் பார்த்து கொண்டிருந்தால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குணம், உடல் தகுதி, நேர்மை, அதுதான் ஆர்மி எதிர்பார்க்கிறது. மற்றவையெல்லாம் வெறும் சத்தம் மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவை கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் பேட்ச் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட உண்மையான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்டில் சொல்லுங்க, இது பாரம்பரியமா இல்ல வெறும் கதையா?